ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। वैराग्य शतकम् 21வது பாடல். आदित्यस्य गदागदैरहरहः संक्षीयते जीवितं व्यापारैर्बहुकार्यभारकुरुभिः कालोऽपि न ज्ञायते दृष्ट्वा जन्मजरा विपत्तिमरणं त्रासश्च नोत्पद्यते पीत्वा मोहमहिं प्रमादमदिराम् उन्मत्तभूतं ஜகத். இது மோகம் அப்படிங்கிற தலைப்பில் வைராகிய சதகத்தில் டாபிக்கு மோகத்தினுடைய கடைசி ஸ்லோகம். அதுக்கு அடுத்திலிருந்து உங்களுக்கு 22லிருந்து வைராகிய ஸ்துதி டாபிக் 5வது டாபிக்கு நம்ம வரோம். இப்போ 4வது டாபிக்கினுடைய கடைசி இதில் இருக்கும். மோகம், குழப்பம், மயக்கம் சொல்லுவோம். ஆக்சுவலாக மயக்கம், அதுக்கு பேர் தான் மோகம்னா மயக்கம். தமிழ் வார்த்தை கரெக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா மயக்கம். இப்போ மீனிங் எழுதிட்டே வரலாம். ஆதித்யஸ்ய சூரியனுடைய, கதா கதைஹி கதா கதைஹி சூரியனுடைய என்ன நடக்குது? அஸ்தமம் உதயம், இந்த 2 நாள். கதா அகதா, தேர்ட் பர்சன், தேர்டு இது ப்ளூரல் வந்து கைஹி. கதா கதைஹி சூரியனுடைய அஸ்தமனம், சூரியனுடைய உதயங்களால் என்ன நடக்குது? அகரகக, அகக அகக, அந்த வேர்டு அடுத்தது அகக அகக. அந்த ரேப்பா சந்தி வந்து ரக ரகன்னு வருது. அகக அகக அப்படின்னா ஒவ்வொரு நாளும், அககனா டே, ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துட்டு இருக்குது? அக அகர அக அகக அகக ஜீவிதம் சம்க்ஷீயதே. ஜீவிதம் வாழ்க்கை, தி லிவிங் என்ன ஆயிட்டே வருது? சம்க்ஷீயதே குறைகிறது. க்ஷீயத்தே பார்த்தீங்கன்னா அபக்ஷீயத்தே, சம்க்ஷீயத்தே, அபக்ஷீயத்தே நீ படிச்சிருப்பீங்க. இது வந்து சம்க்ஷீயத்தே நன்றாக குறைகிறது அப்படின்னு அர்த்தம். சம் போட்டா ஷீயத்தேனா குறைகிறது, அழிகிறது. சம்ஷீயத்தே கவுண்ட் டவுன் ஆயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயும் போது மறையும் போதும் நம்மளுடைய பிராரப்தத்தில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, குறைகிறது, அழிகிறது அப்படிங்கிற. அடுத்தது பகுஹு அதிகமான, வியாபாரைஹி பகுன்னு இருக்கும். பகுஹு காரிய பார. ஃபஸ்ட்டு காலையில் சூரியன் உதயுது மறையுதுங்க போது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, அழிந்து விட்டது, அந்த அறிவு இருக்கணும். அடுத்தது காரிய பார. காரியம்னா ஒர்க்கு,
பாரம்னா பேர்டன், ஒர்க் பேர்டன். எத்தனை வேலை செய்கிறோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், பேர்டன். காரிய சுமையினால் குருபிகி, குருனா பெருசு, லகுனா சின்னது. குரு அதிகமான என்ன பண்றோம், குருபிகி வியாபாரைகி, ரெண்டையும் சேர்த்திக்கணும். குருபிகி வியாபாரைகி, பெரிதான வியாபாரம். வியாபாரம்னா பிஸ்னஸ் இல்லை, காரியம், அக்காம்ப்ளிஷ்மெண்ட். You are accomplished many things from morning to evening. அதிகமான கர்மத்தினுடைய சுமையில் we are doing வியாபாரா. காலோ காலக அப்பி ந ஞாயத்தே, மரண காலமும் ந ஞாயத்தே, நம்மால் அறிந்து கொள்ளப்படுவது இல்லை. மரண காலம் நம்மால் அறிந்து கொள்ளப்படுவது இல்லை. எதுல மூழ்கிறோம், கர்மத்தில். அது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்வதர்ம அனுஷ்டானத்திலையும் சரி, இறைவன் கொடுத்த கர்ம அனுஷ்டானம், கர்மகாண்டத்தில் சொன்ன யாகம், யக்னம், சாண்டிங், விதி, அதெல்லாம் சரி, இல்லை ஸ்வதர்மம். இதில் என்ன ஆயிட்டு, நம்ம மூழ்கி போயிட்டோம். ஆனா காலக நமக்கு, மரண காலம்ங்கிறது நமக்கு யார் அறியப்படுவது இல்லை, மூழ்கி விடுகிறோம். ஆச்சா, அடுத்த பாயிண்ட், ஜென்ம ஜரா விபத்தி மரணம் திருஷ்டுவா. எதை பார்க்குறோம், பார்த்த பிறகு, எது இந்த வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னத்தை பார்க்குறோம், ஜென்ம பிறப்பு, ஜரா வயோதிகம், விபத்து ஆபத்து, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி காலிலேருந்து நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் பாருங்க, குழந்தைகள் பிறக்கிறத பார்க்குறோம், நியூஸ் கேட்குறோம், பார்க்குறோம், ஜென்மத்தை பார்க்குறோம், மரணத்தையும் பார்க்குறோம். அடுத்தது விபத்தி, ஆபத்து, மக்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆபத்துகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் பார்க்குறோம். அடுத்தது மரணம், ஜென்ம ஜரா விபத்தி மரணம், நாளையும் பார்க்குறோம். மரணம்னா இறப்பு. இவைகளை திருஷ்டுவா பார்த்துட்டு, வினை எச்சம் வருது, பார்த்துட்டு ஒன்று போனா இன்னொன்று வருது. மக்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்டோம்னா, ஒன்று போனால் ஒன்றுல கஷ்டப்படுறதை நாம் டெய்லி பார்க்குறோம். ஒரு செகண்டு நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது முதலையெல்லாம் டிவி அதெல்லாம் இல்லாத போது பேப்பரில் என்ன நியூஸ் வருதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போல்லாம் பேப்பரில் வர்றதுக்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணிடுறீங்க, செல்ஃபோனில் நியூஸ் வந்துடுது. ஸோ டெய்லி பிளேன் கிராஷ் ஆச்சு, இத்தனை பேர் இறந்தாங்க, டெய்லி இந்த மாதிரி இறப்பு, மரணம், ஆபத்து, ஆக்சிடென்ட்ஸு, இறப்பு, இந்த மாதிரி டெய்லி நியூஸ் கேட்டாதான்னு இருக்கோங்கிறார். பர்த்டே கேட்குறாரு, நான் கேட்கலிங்க, அவர் கேட்குறாரு. தினம் நீ பார்த்துட்டு தான் இருக்க. ஒரு நாளும் சூரியன் காலையில் இருந்து மறையுது அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்று பிராரத்தத்தில் ஒரு நாள் போயிடுச்சு. யூ ஆர் பிஸி, வெரி வெரி பிஸி இன் யுவர் அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிற. ஆனால் மரணத்தை பற்றி உனக்கு, அதாவது மரணம் வந்துடும் பயப்பட்டு வாழ்கிறதில்ல, மரணத்தை பற்றி யாரும் அறிந்து கொள்வதில்லை. எதுலேயே பிஸியாக இருக்கிறோம், பிஸ்னஸ், வியாபாரம், ஸ்வதர்மம், குழந்தைகள், ஃபேமிலி, இதுலேயே இருக்கிற. மரணத்தை பற்றி நாம் நியாயத்தை தான் சொல்றாரு, பயப்படுறதுன்னு சொல்ல, நியாயத்தை நீ அறியறதில்ல. அடுத்து என்ன சொல்றாரு, நீ வாழ்க்கையில் எதை பார்க்குற, ஜென்ம ஜரா விபத்து, விபத்துன்னா தமிழ்ல சொல்ற விபத்து, ஆக்சிடென்ட்ஸ், டெத்து, அகால மரணம், இந்த மாதிரி நிறைய பார்க்குற. அடுத்தது மரணம், அதையும் பார்க்குற. மரணம் என்பது அந்த மரண காலத்தில் மரணம் வந்தால் பரவாயில்ல, என்ன நடக்குது நம்மளுக்கு, துர்மரணம் எத்தனையோ பார்க்குறோம், அகால மரணம் எத்தனையோ பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. ஆனாலும் திராசகச்ச ந உற்பத்தியதே, ஆச்சரியங்கிறார். எது ஆச்சரியம், திராசக, உனக்கு பயமோ, ந உற்பத்தியது, துளிகோட
உனக்கு பயம் ஏற்படுவது உண்டாகவில்லை. உற்பத்தினா உற்பத்தி ஆகிறது, உண்டாவதில்லை. அதாவது வாழ்க்கையில நீங்க எது நடந்ததை பார்த்தீங்கனாலும், ஒரு கஷ்டமான நிகழ்வுகள், மரணம், ஜரா, நோய், கஷ்டம், அதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு வராது, அது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற பார்வை வரக்கூடாது. அது வராம நான் இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒன்னொன்னு பார்க்கும்போது அது எனக்கு வந்திருக்க வேண்டியது, இப்ப நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன்னு அறிவு இருக்கணும். நிறைய பேர் வயதான காலத்துல, நேற்று கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட்ல பிரச்சனை, பட் இவர் சுகர் மட்டும்தான் பிரச்சனை. சுகர் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வயசு ஒரு 85 இருக்கும், இவ்வளவு காலம் வாழ்ந்தாச்சு. சுகர் பெருசாக அவரும் தொந்தரவு பண்ணல. அவர் சுகர் சாப்பிட்டு அதுக்குண்டான மாத்திரை ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அது ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக பர்ஃபெக்டாக வாழ்ந்திருக்காரு. அப்போ அவருக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே, ஹார்ட்டில் வென்ட்ரிக்கல் மட்டும்தான் வேலை செய்வேன், ஆரிக்கல் மட்டும்தான் வேலை செய்து வென்ட்ரிக்கலை வேலை செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கண்டிஷனில் தான் போயிருக்காரு. போய் காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் கேட்குற கேள்வி, எனக்கு எப்படி இது வரலாம், எனக்கு எப்படி இது வரலாம்? இந்த கேள்வி கேட்கறன்னா எத்தனை ஒரு இக்னோரன்ஸ் உள்ள இருக்குன்னு பாருங்க. அவங்களால ஏத்துக்க முடியல. அவருக்கு நல்ல வசதி இருக்கு, நல்ல ட்ரீட்மெண்ட், பேஸ் மேக்கர் வச்சாச்சு, ஹார்ட் அது ஒரு பேட்டரி மாதிரி அதே ஹார்ட் லேப்டாப்லாம் அடிச்சுக்கும், அந்த அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இருக்கிற காலத்தில் நம்ம சந்தோஷமா இருப்போம், சுத்த இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். நம்மளுக்கு வயசாயிருச்சு, அதெல்லாம் ஹி கேனாட் என்ஜாய் த ட்ரீட்மெண்ட். உயிர் தப்பி வந்ததை அவர்னால வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல. எங்க போயிடுறாரு, எனக்கு எப்படி இது வந்ததுன்னு உட்கார்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சா, 85 வருஷம் வாழ்ந்தது எதற்கு? யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி கவலைப்படுவதற்காகவா? இறைவன் எனக்கு இந்த உடல் என்னோட 85 வருஷம் அழகா ஒத்துழைச்சிருக்குது. இப்ப பேஸ் மேக்கர் வச்சும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது ஒர்க் பண்ண போகும்போது அதன் மீது ஒரு கிராட்டிடியூட் வர வேண்டாமா? இறைவன் மீது ஒரு அன்பு வர வேண்டாமா? இந்த உடலுக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டாமா? உடம்பே இவ்வளவு பிரச்சனையாகி நீ உயிரோ பஞ்சபூதங்கள் எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணி இருக்குது. ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட், தட் இஸ் பக்தி, தட் இஸ் ரியல் பக்தி. எனக்கு எப்படி இப்படி வரலாம், நான் பண்ணின பூஜை புனஸ்காரங்கள் எனக்கு எப்படி இப்படி வரலாம்? சீத அகங்காரம் அது நம்மளை வாழவே நிம்மதியா இருக்கிறதுக்கு விடாது. ஏன்னா எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதி இல்லாம அது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாம இருக்கவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? செலவாகும், பண்ண முடியாம நம்ம அதுக்கு ஆண்டவன் அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை கொடுத்து, கரெக்டான டாக்டர் கொடுத்து, கரெக்டா ட்ரீட்மெண்ட் முடிச்சு, he is now hale and healthy with some simple inconveniences, that's all, but he cannot have a happy life. ஏன்? இதை பத்தின சிந்தனை மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம். அதான் சொல்றாரு இவரு, ஒரு ஜென்மத்தை பாக்குறியா, ஒரு ஜராவை பாக்குறியா, ஒரு விபத்தை பாக்குறியா, ஒரு மரணத்தை பாக்குறியா? என்ன வர நமக்குள்ள, இது நமக்கும் வரும், இப்ப நம்ம அதுல இருந்து தப்பித்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவோடு தான், அதுதான் இதுதான் லைஃப். இப்ப நான் நல்லா இருக்கேன்னா அதெல்லாம் எனக்கு வரல. சோ வரலைங்கும் போது யூ கேன் ஹேவ் அ பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ். ஏன் வந்ததுன்னா என்ன வந்துடும்? நெகட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப். யூ cannot have a happy life even though you get good treatment, but hale and healthy. After the treatment now he is hale and healthy, but he cannot enjoy that health because of ignorance. First point, ignorance about jara, ignorance about ஷட்விகாரங்கள் எடுத்துக்கலாம். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தே, விபரீணமத்தே, அபக்ஷியத்தே, வினஷ்யத்தை. இந்த சின்ன விஷயம், உடம்பு இந்த 6 மாற்றங்களுக்கு உட்படும் அப்படிங்கிறத வர்த்தத்தை காலத்திலே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் அதை ஃபேஸ் பண்ற ஒரு தைரியம், மனோநிலை, பக்குவம், தட் இஸ் மென்டல் ஹெல்த். அவர் என்ன சொல்றாரு, இந்த பிசிக்கல் ஹெல்த்துக்கு நான் இவ்வளவு கேர் பண்ணினேன், பட் he didn't care for his mental health. நம்ம லாங்குவேஜ் நீங்க எப்படி வேணா போகலாம். The intangible needs didn't taken care of. These are the reasons. புரிஞ்சுங்களா? அடுத்தது, உண்டாகவில்லை. என்ன உண்டாகவில்லை? பயம் உண்டாகவில்லைனா எதற்கு பயப்படணும்? இதை கண்டு பயம் வரதில்லை.
இவ்வளவு ஒரு லைஃப்ங்கிறது இவ்வளவு ஒரு தாமரை இலை மேல் அமர்ந்திருக்கிற ஒரு டிராப் தண்ணீரை போன்று நிலையற்றதுன்னு தெரிஞ்சும் என்ன வரல. அடுத்தது மோகமகிம். எதுல இருக்காங்க? மோகம், மயக்கம். மயம்னு என்னங்க? மோகம், மயம், ஃபுல் ஆஃப் மோகா, மயக்கம் உள்ளதான பிரமாத மதிராம். ஃபோர்த் லைன்ல இருக்கு பாருங்க. பிரமாத மதிராம்னா மது. எதை குடிச்சுறாங்க? கவனக்குறைவு அப்படிங்கிற மதுவை. பிரமாதம்னா கவனக்குறைவு. கவனக்குறைவு என்கின்ற மதுவை, மதுராம், கேர்லெஸ். அந்த மது என்ன பண்ணிட்டாங்களாமா? பீத்வா, குடித்து விட்டு. இந்த லைஃப் எதுக்காக பிறந்திருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த லைஃபோட கோல் என்ன, இந்த நம்மளுடைய நெசசிட்டிஸ்னா என்ன, கோல்னா என்ன, சம்சாரம்னா என்ன, அதுலேருந்து விடுபடுவதற்குண்டான வழி என்ன, தர்மத்துக்குண்டான வாழ்க்கை ஏன் வாழணும், பக்திக்குள்ள ஏன் இருக்கணும், எதையும் தெரிஞ்சுக்காமல் அந்த மதுவை குடித்து விட்டு ஜகத்னா படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், உலகம்னா மனிதர்கள், உலகமானது ஜகத்து என்ன ஆகுது? உன்மத்த பூதம், பைத்தியம் போல் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? பைத்தியத்தை போல்ங்கிறது. உன்மத்தம்னா பைத்தியம், டைரக்ட் மீனிங் பைத்தியம் தான். The whole world is become a very biggest mental hospital. வேதம் எப்படி வாழணும், டிசிப்ளின் எப்படி வேதம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. எப்படி நீ கர்மத்துக்குள்ள உள்ள போய் எந்த கர்மம் உன்னை பந்தப்படுத்தி உன்னுடைய இறப்புக்கும் மரணத்துக்கும் ஜராவுக்கும் வியாதிக்கும் காரணமாக இருக்கிறதோ, எந்த கர்மம், அந்த கர்மத்தையே கையில பிடிச்சு அதை ஒரு பை சிம்பிளி சேஞ்சிங் தி ஆட்டிடியூட், அந்த கர்மத்திலிருந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட்டு, எவ்வளவு அழகா ஒரு டிசிப்ளின். வேதா கிவ்ஸ் a very good discipline. அதிலிருந்து விடுபட்டு அந்த கர்மத்துல மூழ்கி விடாமல் அந்த கர்மத்தையும் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அனுஸ்மரன்னு, நேற்று பார்த்தவங்களா, அனுஸ்மரன்னு, அப்புறம் யுத்திய ஸ்வதர்ம அனுஷ்டானம், மை அர்ப்பித மனோபுத்தி. இந்த 3 இருக்கணும் வாழ்க்கையில. அப்போ ஆஷா நாம நதி மனோரத ஜலா. இங்க ஒரு கற்பனை பண்றாரு. ஓகே, ஆஷா நாம நீங்க எழுதிக்கிங்க. ஆஷா நாம, ஆசை என்பது ஆஷா நாம, ஆசை என்பது, இவர் ஒரு கம்பேர் பண்றாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன், கடைசியில் அதை அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆசை என்பது ஒரு நதி, ஒரு ஆறு. எவ்வளவு அழகா கொடுக்கிறார் பாருங்க. ஆசைங்கிறது ஓடிட்டு இருக்கிற ஒரு நதி. அதுல மனோரத ஜலா, பகல் கனவு, பகல் கனவு காண்கிறோம் பாத்தீங்களா, உட்காந்துக்கிட்டு அப்படியா இப்படியான நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், பகல் கனவு. அது மனோ ரத்த ஜலாங்கிறது பகல் கனவு. அந்த பகல் கனவு தான் அது நதியினுடைய நீர். ஒரு நதினா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நீர். அது என்னென்ன இருக்கும்? நதியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது நீர். இப்போ ஆசை என்பது ஒரு நதினா அதுல பகல் கனவு தான் என்னது? நீர். ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் முடிஞ்சது. அடுத்தது திருஷ்ணா தரங்காகுலா. திருஷ்ணா தரங்காகுலா அப்படின்னா கெட்ட ஆசை, துராசை அப்படிங்கிறது அலை. அலை கொந்தளிக்கிற அலை, சாதாரண அலை இல்ல, அந்த நதியில் ஃபோர்ஸா வர்ற அலை. எது? துர் ஆசை. அப்படியே நல்லா
கண்டினியூ கூட டிராவல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் கரெக்டா அங்க கடைசியில மேட்ச் பண்ண முடியும். சோ துர் ஆசைங்கிறது அந்த நதியில் என்னது, கொந்தளிக்கிற அலைகள், கெட்ட ஆசை, தர்மத்துக்கு அதர்மத்துக்கு உட்பட்ட ஆசை, அதுதான் துர் ஆசை, துராசை. அடுத்தது ராக கிராகவதி. ராக காமம், விருப்பு வெறுப்பு, காமம் துவேஷம், விருப்பு வெறுப்பு, அதெல்லாம் வெளியிலேயே தெரியாது. நதியில எங்க இருக்கும், கிராகவதினா முதலையுடன் கூடியது, துவேஷம் வெறுப்பு, காமம் துவேஷம், ராகம் விருப்பு, அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு. நீங்க எல்லா மனதுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்கிற குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். விக்ஷேபம் என்னென்ன இருக்குது, காம குரோதம் மதம் ஆச்சரியம் சொல்ற பாத்தீங்களா, அதெல்லாம் மேல தெரியாது, அந்த நதிக்கு மேல தெரியாது. எங்க இருக்கும், ஆழமா உட்கார்ந்துருக்கிற முதலைகளை போன்றது, முதலைகளுடன் கூடியது. அந்த ஆசை அடியில எதனால் அந்த ஆசை நதி ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற நதியில எது உள்ள இருக்கிறது, காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் போன்ற ஆழமாக இருக்கிற அந்த முதலைகளை கூடியது. அடுத்தது விதர்க்க விககா. விதர்க்க விககானா நீர்காக்கை. அந்த நதியில் என்ன இருக்கும், நீர்காக்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் விதர்க்க விக. அது என்னது, அதை பட்சியுடன் கூடியது. அப்படின்னா விசாரம், அத அந்த ஆசை என்ன பண்ணும், தியாயத்தோ விஷயான் பும்சக, அந்த மாதிரி திருப்பி திருப்பி விசாரம், அந்த ஆசையில நான் விசாரம் பண்றேன் பாத்தீங்களா, அது அந்த நதியில் இருக்கிற நீர்காக்கையை போன்றது. அது மேலோட்டமா தெரியும், நீர்காக்க தெரியும், நம்ம ஆசைப்படுறத நினைக்கிறதுங்கிறது தெரியும். ஆனா எதனால உள்ள இருக்கிற ராக துவேஷ மத மாச்சரியங்கிறது இருக்குதான்னு கேட்டா இல்லைன்றுவோம். ஆசை அந்த பொருளை பார்த்தாங்க, அது நல்லா இருந்ததுங்க வாங்கலான் இருக்காங்க, அதெல்லாம் தெரியும். நம்ம மன எண்ணங்கள் நமக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியும். அது அவ்வளவு நல்லது, அது அப்படியா இது இப்படியா, அது வந்தா நல்லது, அது அந்த உறவு அப்படி, உறவும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி மனிதர்களும் சரி, அது பாருங்க வெளியில தெரியும், காக்கை வெளியில தெரியும். ஆனா உள்ள தெரியாம கேட்டா கூட, எனக்கெல்லாம் ராகம் இல்லைங்க, எனக்கெல்லாம் தோஷம் இல்லைங்க, எனக்கெல்லாம் மதம் கிடையாதுங்க, எனக்கெல்லாம் ஆச்சரியம் ஏன் கிடையாதுன்னு சொல்றோம், அது ஆழமாக இருக்கக்கூடியது, முதலைகளை போன்றது. சுவாகா பண்ணிடும். முதல முழுங்குச்சுன்னு வச்சுங்க, நாட் ஈவன் சிங்கிள் நெய்ல கூட விடாது. சுவாகா பண்ணக்கூடிய முதலைகள், ஒரு மனிதனை சுவாகா பண்ணக்கூடிய சக்தி படைத்தது ராகம் துவேஷம் மதம் மாத்சரியம். ஆனா கண்ணுக்கு தெரியாம இருந்து சுவாகா பண்ணும். அது அந்த மான்லாம் தண்ணி குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அது பார்த்துட்டு தான் போகும், இருக்குதான்னு. அது அதனுடைய நிழல் பட்டனை எங்கிருந்துதான் வருமோ அப்படியே மானோட காலை, அந்த எருமையினோட காலை அப்படியே கவ்வறத நம்ம பாக்குறோம். அது நல்லா எட்டி பார்த்துட்டு தான் போகும். முதல்ல இருக்கா இல்லையான்னு எட்டி பார்க்கும்போது தெரியாது. அது உள்ள காலை வச்சு பாவம் 2 முடக்கு தண்ணி குடிக்கலாம் போது வரும் பாருங்க, அப்படியே சுவாகா. அதுதான் நம்ம மனதில் இருக்கிற காமம் குரோதம் மதம் மாத்சரியம். எப்ப வெளியில வரும், எப்ப ஒன்னும் தெரியாது. நம்மள கொலாப்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயையோ நமக்குள்ள இருந்த கோபத்தினால நம்ம இத்தனை வேலை தப்பா பண்ணி வச்சுட்டோம், பேசக்கூடாத பேசிட்டோம். கோபங்கிறது என்னது, உள்ள முதந்து இருக்கிற ஒரு முதலை. அது எப்ப வரும் தெரியாது. கேன் யூ டிஃபைன்? எல்லாரும் இப்ப கோபப்படுங்க, கோபப்பட முடியாது. எல்லாரும் கை தட்டுங்கன்னா கை தட்டிடுவோம், எல்லாரும் கோபப்படுங்கன்னா என்ன பண்ண முடியாது. இட் இஸ் a ரியாக்ஷன். உள்ள எப்ப வரும் எவ்வளவு வரும் யாருக்கும் தெரியாது. வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லா என்ன பண்ணிடுது, நம்மள சுவாகா பண்ணிரும். அதோடு அது அடுத்தது தைரிய திருமத்வம்சினி. அந்த ஆசை என்ன பண்ணும் தெரியுங்களா, தைரியத்தை, உங்கள் மனதில் இருக்கிற தைரியத்தை, துருவம் எத மாதிரி, மரத்தை, தைரியம்ங்கிற மரம் உங்க மனதுல வேரூன்றி இருக்கிற அந்த மரத்தை துவம்சம். நதி என்ன பண்ண, அப்படியே மரத்தை அப்படியே கரை கடந்து வரும்போது அந்த நதி என்ன பண்ணுது, அது கரையில் இருக்கிற மரத்தை தைரியமா நின்றுட்டு இருக்கிற ஆழமாக 100 வருடமாக நிலைத்து நிக்கிற மரமா இருந்தாலும் இது என்ன பண்ணிருது, அப்படியே துவம்சம் பண்ணி அடிச்சுட்டு போகுதா நதி. அதை போல் இந்த ஆசை என்ன பண்ணுது, உங்களை தைரியம்ங்கிற மரத்தையே வேரோடு. அந்த நதி, ஆசைங்கிற நதி எதை அடிச்சுட்டு போயிருக்கு மனதுல, எதை ராகத்வேஷத்தினால இது நடக்குது. தைரியம்ங்கிறது வேணுங்கிறது, அதை என்ன பண்ணிரும், அடிச்சிட்டு போயிரும்.
தைரிய என்கின்ற மரத்தை வேறறுத்து தள்ளக்கூடியது. தைரிய துரும துவம்சினி. துவம்சனாங்க ஒண்ணும் சுத்தமா காலி பண்றது. மனசுல தைரியங்கிறது சுத்தமா இருக்காது. எப்ப யாரு இதெல்லாம் வைராக்கியம் இல்லாதவன் படுற பாட்டை சொல்லிட்டு வர்றார். ஆசை உள்ளவன் யாரு? வைராக்கியம் இல்லாதவனுடைய நிலைமை இப்படித்தான். அடுத்தது மோகா வர்த்தசு துஸ்தரா. மோகம்ங்கிறது வாழ்க்கையில மனதில் இருக்கிற மோகம். மோகம்னா எது எது நித்தியம் எது அனித்தியம் பிரித்து அறியாம அனித்திய வஸ்துவை பிடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு கிடக்கிற பேர் என்னங்க? மோகம். நித்தியம் அனித்திய வஸ்து விவேகம் தெரியாததுனால அனித்திய வஸ்துவை பிடிச்சுக்கிட்டு அது எங்கிட்ட நித்தியமா இருக்கும், நான் நித்தியமா இருப்பேன் அதுவும் நித்தியமா இருக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றமா, அதுக்கு பேர் என்னது? மோகம். அது என்ன சொல்றாரு? மோகம்ங்கிறது உள்ள அப்படியே நம்மள மோகம் சுழல், அந்த நதியில வர்ற சுழல், அந்த சுழல போய் சிக்கினீங்கன்னா அப்படியே உள்ள இழுத்து விட்டுறது. அந்த நீங்க நீந்தி போனீங்கன்னா கூட அந்த சுழல்ல போய் மாட்டினா என்ன ஆகும்? அந்த தண்ணிக்குள்ள என்ன ஆயிட்டு போயிருது, அந்த நதிக்குள்ள நம்ம மூழ்கி நீத்தம் தெரிஞ்சவங்களும் என்ன ஆயிருவோம்? உள்ள இழுத்துட்டு போய் நம்மள ஆள முடிச்சிடும். அதை போல இந்த ஆசைங்கிற நதியில எது மோகம்ங்கிறது என்னது? சுழல். நம்மள அப்படியே அதுவும் என்ன பண்ணிடும்? நம்மள முதல்ல ஒரு பக்கம் சுவாகா பண்ணுது, மோகம் ஒரு பக்கம் சுவாகா பண்ணுது. உள்ள போய் சிக்கணும்னா முடிஞ்சிருவோம். சொல்லினால் தாண்டவம் ஆடக்கூடியது சுஸ்தரா. சொல்லினால் சொல்லினால் நம்மள விழச் செய்யக்கூடியது. அடுத்தது அதிக ஹனா, மிகவும் ஆழமானது. ஆசைங்கிற நீர் மேலோட்டமான நதி அல்ல, அந்த நதியினோட ஆழம் ரொம்ப அதிகம். ஏன் ஆசையினோட ஆழம் ரொம்ப அதிகம்? எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற இப்ப மத்தியானம் 10 மணிக்கு நான் என்ன ஆசைப்படுவேங்கிறது எனக்கு தெரியாது. அது தெரிஞ்ச விஷயத்திலயும் ஆசைப்படலாம். இது வரைக்கும் ஒரு விஷயத்து மேல ஆசையே வந்திருக்காதுங்க. நேரம் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு பொருளை பார்த்தா தான் மனதுக்குள்ள ஆசை வருது, அதை தியானம் பண்ணாதான் ஆசை வருது, வேற கதை. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, அந்த பொருளையோ அந்த ஆளையோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையோ அதுக்கு முன்னாலே நிறைய தடவை அனுபவிச்சிருப்போம். அப்பெல்லாம் ஆசைங்கிறது உள்ள வந்திருக்காது. திடீர்னு ஒரு நாள் வரும். ஏன் இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா தாங்க பழகுனேன், இன்னையிலிருந்து அவனை நான் லவ் பண்றேங்க. பசங்க பிள்ளைக்கு சொல்றதை பாக்குறமா இல்லையா? ஃப்ரெண்டா தாங்க இருந்தேன், அதுக்கப்புறம் இப்ப எங்க போயிட்டு நானு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு, அதே வளர்ச்சி மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட்ஸ் இன் லவ். அப்ப உள்ள என்ன இருந்திருக்குது? அது எஸ் ஆழம். ஆசைங்கிறது வெளியில தெரியாது, ஆழமா இருக்கும். நமக்குள்ள ஆசை இருக்கானே நமக்கு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நமக்குள்ள இந்த ஆசை உள்ள இருந்து வந்திருக்குது. அது என்ன சொல்ற? மிகவும் ஆழமான அதிக ஹனா. அடுத்தது புரோதுங்க சிந்தா தடி. புரோதுங்க சிந்தா தடி, மிகவும் உயர்ந்த சிந்திக்கக்கூடிய கரையை உடையது. ரொம்ப ஆழமா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்ப. தியாயத்தோ விஷயான் பும்சக, அதான் சொல்லாரு. என்ன பண்ணிக்கிட்டே இருப்ப அந்த விஷயத்த திருப்பி ஒரு பொருள், எந்த பொருள் ஆசைப்பட்டுட்டோமோ என்ன தியாயத்தோ சொன்னார் பார்த்தீங்களா பகவத்கீதை, அதைத்தான் இவர் சொல்றாரு. சிந்தானாங்க கவலை கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஆழமாக ஆழமாக மேல இருக்கிற விட சேர்த்து சிந்தித்து கொண்டே இருத்தல். சிந்தான 2 எடுத்துக்கலாம். சோகத்தை கொடுக்கக்கூடியது, மீண்டும் மீண்டும் விஷயத்தை தியானம் பண்ணக்கூடியது. அது எதை கொடுக்கும் நமக்கு? கவலை கை கொடுக்கக்கூடியது. ஏன் அந்த ஆசை நிறைவேறலன்னு எங்க போறோம்? சிந்தா, கவலை. தஸ்யாகா, அந்த நதியினுடைய பார சுதா கதாகா பார கதாகா, இப்படிப்பட்ட நதியினுடைய கரையை கடந்தவர்கள் யார்? அவங்க எல்லாத்துக்கும் இந்த நதி, எல்லாரும் இந்த நதியில போயிட்டு இருக்காங்க. யாரு இந்த நதியை கடந்து கரைக்கு சேஃபா போறவங்க? கரையை கடந்தவர்கள் யாரு? யோகீஸ்வராகா. எஸ், அடுத்த நீங்களே உங்களுக்கு தெரியும். யோகீஸ்வராகா, மகா யோகிகள். எதை யோகிகள்னா தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் அர்த்தம். யோகம் தான் யுஜ்ஜு தான் அங்க யோகின்னு வந்திருக்குது. எதை தன்னோடு இணைத்துக் கொண்டவர்கள்? நல்ல பாதையில் நற்கதியில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். அப்படின்னா தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கையில் தன்னை முதலில் இணைத்துக் கொண்டு, கர்மத்தை கர்மயோகமாக செய்கிற பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டு,
அப்புறம் சிரவண பிராப்தி அடையக்கூடிய யோகியதை பெற்று அதில் தன்னை இணைத்துக்கொண்டு, மன்னத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு, ஞானத்தில் இணைத்துக்கொண்டு, ஞான நிஷ்டையில் தன்னை இணைத்துக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு பேர் என்னது? யோகீஸ்வராகா. தர்மங்கிற கர்மத்திலிருந்து ஆரம்பிச்சு கர்மயோகம், அந்த கரண சுத்தி, சிரவண பிராப்தி, மரண பிராப்தி, நிதித்தியாசன பிராப்தியோடு தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு பேரு யோகீஸ்வர. அவங்க மட்டும்தான் அந்த கரையை கடக்க, அதாவது அந்த நதியை கடந்து முதலைகள், நீர்க்காக்கைகள், சுழல் எல்லாத்திலையும் தப்பிச்சு எங்க போறாங்க? கரையை சேஃபா அடையிறாங்கன்னா அந்த யோகிகளால மட்டும்தான். எவன் ஒருவன் சாஸ்திரத்தை குருமுகேன படித்து தெரிந்து கொள்றானோ அவன் தான் யோகி. அப்ப எல்லா ஜெயத்தினா என்ன போட்டலாம்? ஒரே வேர்டு சிம்பிளா சொன்ன என்ன அர்த்தம்? வேதாந்தத்துக்குள்ள வந்து வேதத்தை கற்பவர்கள் யோகிகள். அவங்கனால மட்டும்தான் கடக்க முடியுமே தவிர நான் கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்றேன்னு போயிட்டு இருக்கிறதுனாலயோ இந்த கரையை கடக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் தியானத்துக்கு ரொம்ப, நான் வெளியில போகும்போது இப்ப நம்ம பாக்குறது, மனதுக்கு கண்ட்ரோலுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் அப்ரோச் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. மனம் தான் அவங்க பாக்குறாங்க. மனதை 10 வயசு 15 வயசுல அந்த அடசலன்ஸ் ஏஜ்ல மனம் வந்து ரொம்ப விக்ஷேபமா இருக்கும். அத தியானத்தின் மூலியமாக ஒரு ஒரு அமைதிப்படுத்துதலுக்கு ட்ரை பண்றோம். இட்ஸ் ஓகே, குட். ஆனா 50% தான் நீங்க ரிவரை கிராஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவங்கிட்ட புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அவங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த அடலசன்ட் பையன்கிட்ட புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க அதை டச் பண்றதே இல்ல. தியானம் 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 பண்ணும்போது கண்டிப்பா அது அதனுடைய பலனை கொடுக்குங்க. மனம் வந்து அசஞ்சலம் இல்லாம, விக்ஷேபம் இல்லாம ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். நோ டவுட் இன் தட். ஆனா ஒரு புத்தின்னு ஒரு கான்செப்ட் உள்ள இருக்கே, அந்த பையனுக்கு அந்த புத்திங்கிற விஷயத்த நீங்க வந்து intangible need of that boy will be inside. That should be taken care of. அப்ப புத்திக்குண்டான விஷயத்தை தனி மனிதன் கொடுக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அந்த இன்டான்ஜிபிள் நீட் அவனுக்கு என்ன பண்ணும்? ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பையன் இந்த தப்பு போய் பேசுறான், இல்ல ஒரு ட்ரக் அடிக்ஷன். ஏன்னா இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் ட்ரக் அடிக்ஷன். இப்ப பாருங்க ஏன் போய் விழுகிறான்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற பாருங்க. இப்ப அந்த பையன் வந்து ஒரு ட்ரக் ஒரு பையன் யூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தப்புன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இம்பைப்டு நாலேஜ், ஈஸ்வராஸ் நாலேஜ், தப்புன்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும். அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் யாரு பண்றாங்களோ தப்புன்னு இவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். இஃப் அந்த தப்பு நடக்கும்போது கண்ணில் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறான். அந்த பையனை ஃபர்ஸ்ட் பாக்குறான், பொண்ணையோ பையனையோ யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க பாத்தீங்களா. அந்த ஃபர்ஸ்ட் சைட்ல அவனுக்கு தப்புன்னு தெரியும். பிகாஸ் தட் இஸ் இம்பைப்டு நாலேஜ். இது மாதிரி போதைப் பொருள் பண்ணக்கூடாது. நிறைய யாரா சொல்லினாலுமே அவனுக்கே தெரியும் போதைப் பொருள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஃப் அந்த புத்தி, அந்த பையனோட புத்தி, இப்ப நீங்க வந்து அந்த பையன் வந்து வெறும் மனதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல கான்சென்ட்ரேஷன் ஏகாக்கிரத சித்தத்தை பெற்றுட்டான்னு வைங்க. மனதிலேயே ஒர்க் பண்ணி புத்தியை பத்தி எந்த விதமான நாட் எக்யூப்டு வித் வெல் எனஃப் நாலேஜ், எது மட்டும் இருக்குது? மனதை மட்டும் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மனதளவு நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கான், நல்ல தானம் எல்லாம் பண்றான். இப்படி ஒரு விஷயத்த கண்ணு முன்னால பாக்குறான். ஒரு பையன் அடிக்ட் பண்றது அடிக்ஷன். அதனால அவன் சொல்றான், இது பண்ணினா இவ்வளவு நல்லா இருக்கலாம்டா, இந்த பிசிக்ஸ் மிஸ் கொடுத்த டாஸ்க்ல இருந்து விடு பண்ணோம்னா நீ இது கொஞ்சம் வாயில வச்சுட்டீங்கன்னா போதும், அப்படியே சூப்பரா இருக்கலாம்டா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் கேட்கறான், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குவான். ஈகர் டு நோ தட் ஏஜ். அந்த பையனை பாக்குறான், பேசுறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அங்க ஒண்ணு பாருங்க, தியானம் பண்றவனா இருப்பான், தவம் பண்றவனா இருப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கு அவனுடைய கம்பார்ட்மெண்ட் புத்தி இருக்கு பாத்தீங்களா, ஒரு கம்பார்ட்மெண்ட் மனதுல. அந்த புத்தி, இஃப் புத்தி இஸ் நாட் வெல் இன்ஃபார்ம்டு அபவுட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ட்ரக், அதாவது கான்சிக்வன்ஸ், இந்த ட்ரக் அடிக்ஷனுக்குள்ள போனோம்னா எனக்கு என்னென்ன கெடுதல் வரும்னு புத்திக்கு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குங்க. இந்த காலத்து பசங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏன் போறான்னு பாருங்க. அது தெரிஞ்சிருந்தாலும் அவன் மனம் ஸ்ட்ராங்கா இருந்தது
புத்தி பேச்ச கேக்குதுங்கிற அளவுக்கு மனம் வரணும். அப்ப என்ன பண்ணும்? புத்தி should be well informed about சாஸ்திர ஞானம். சாஸ்திர ஞானம் அந்த புத்தியில வெல் இன்ஃபார்ம்டா பண்ணி வச்சிருந்தோம்னா அவன் அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாலும் சரி பார்த்ததுக்கு அப்புறம் சரி அவன் புத்தி should be well informed about the சாஸ்திரா. அந்த பையன் will come into sacred culture automatically. அவனுக்குள்ள என்ன இருக்கப்போ அந்த விஷயத்துக்கு போய் நம்ம அடிமையாயிடக்கூடாது. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சு போறவங்க தான் ஜாஸ்தி. இந்த வெல் இன்ஃபார்ம்டு புத்தி இருக்குது பாத்தீங்களா, தப்புன்னு தெரிஞ்சா போக மாட்டான். அவன் தப்புன்னு தெரியும், போகவும் மாட்டான். அப்ப we need not worry about advice, counseling, எதுவுமே தேவையில்லை. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஏஜ்ல அந்த புத்திய வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் சாக்ரட் கல்ச்சர், வேதிக் கல்ச்சர் கொடுத்தா மட்டும்தான் அவன் அந்த அடிக்ஷனுக்கு போக மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டேன். அது எந்த தவறு வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அந்த தப்புக்குள்ள அவன் போகாம இருக்குன்னா வெறும் மனதை மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மெயின் என்ன தெரியுங்களா, மனதை ஏகாக்கிரத சித்தம் பண்ணுனா, நான் யாரையும் பிளேம் பண்ண வரலீங்க, என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த மனதை மட்டும் நல்லா ஸ்கூல்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் தியான மெடிடேஷன் கேட்டீங்கன்னா அதை நல்லா பண்ணி விட்டுட்டோம்னா, நல்லா படிச்சானா நல்ல மார்க் வந்துடும், கூட நல்ல பையன் ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆக மாட்டான். நல்ல ஏகாக்கிரத சித்தி நல்லா கன் வச்சு 100 பேர் ஓடுனா 100 பேத்து மண்டையிலையும் கன் ஷாட் டக் டக் டக்குன்னு அடிக்கிறவன் ஏகாக்கிரத சித்தத்தோட வர்றான். ஏகாக்கிரத சித்தம் அவன் என்ன ஒரு ஏகாக்கிரத சித்தம் இருந்ததா, ஏன்னா மனதின் தியானத்தின் மூலியமாக நீங்க யூ கேன் கெட் ஏகாக்கிரத சித்தம், பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். நீங்க தீவிரவாதியும் 100 பேர் ஓடும்போது 100 பேத்துல 15 பேத்தையாவது பொட்டுலயே சொல்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஒரு ஏகாக்கிரத சித்து இருந்தா 10 பேத்துல பொட்டுல சொட்டு 10 பேத்தி அப்படியே டக் டக்குன்னு கொல்ல விடுறான், சாகடிக்கிறான். அவனுக்கு இல்லாத ஏகாக்கிரத சித்தமாங்க. பட் வாட் ஃபார் இஸ் யூசிங் தட் ஏகாக்கிரத சித்தம் இஸ் த பாயிண்ட் ஹியர். வாட் ஃபார் இஸ் யூசிங். அதேதான் இந்த காலத்து பசங்களுக்கு நீங்க தியானம் சொல்லி கொடுக்கணுங்க, தப்புன்னு இல்ல. அது ஏகாக்கிரத சித்தம், அவனுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நான் தான் சொல்றேன், 10 பேத்த பொட்டுல சொல்ற அளவுக்கு ஒரு செகண்ட்ல 10 இது வரும், 10 பேத்த சொல்ற அளவுக்கு அவன் சக்தி பெருகும். வாட் ஃபார்? மார்க் வாங்கணும். எஸ், தே வில் கெட் நல்ல மெமரி பவர் வில் பி இம்ப்ரூவ்ட், ஏகாக்கிரத சித்தம் வில் பி இம்ப்ரூவ்ட். நல்ல மார்க் வாங்குவானே தவிர நல்ல மனிதனா வளரணும்னா ஜஸ்ட் மனதை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் எங்க ஆகிறான்? தீவிரவாதி கூட ஆகலாம். சோ we must concentrate on புத்தி. இப்ப நாங்க போறதே வெளியில போறோம் அப்படின்னா we are concentrating, we are pick பண்றோம். மனதையும் நம்ம பண்ண போறோம் இல்லைன்னு சொல்ல, மனதையும் பண்ணணும் புத்தியும் பண்ணணும் நான் சொல்றேன். வெறும் மனதை மட்டும் பண்ணி விட்டுட்டீங்க நான் அந்த குழந்தைகளை they will become a very good தீவிரவாதி லெவல்ல தான் இருப்பானுங்க. ஏன்னா அவன் நல்லவனா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்றவன் நல்ல தப்பு பண்ணுவான். தீவிரவாதி நல்ல தப்பு பண்றானா இல்லையா? சுடுற நமக்கு ஒரு ஆள் நேரம் சுட முடியாதுங்க. ஓடுறவனை நீங்க பொட்டுல சுடுவாக்கலாம், நாமளே சுட்டுக்கோ, எங்கெங்க சுடுவோம் தவிர அந்த பொட்டுல சுட முடியாது. அப்ப நல்ல மனதை கான்சன்ட்ரேட் பண்றவன் நல்ல தப்பு பண்றக்கு எஃபெக்டிவா வெளியில தெரியாம மாட்டிக்காம பாத்துங்க. தப்புகளை பசங்க பண்றதை பார்த்தா யாருக்கு எப்படிதான் அது நடக்குதா இல்லையான்னு அந்த அளவுக்கு they will be very efficient in doing mistakes. Please consider this point. Think it over and over and over again. ஓவர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளை வளர்த்துறீங்கனாலும் மனம் ஏகாக்கிரத சித்தம் மட்டும் அந்த குழந்தைய நல்லவனாக்காது. ஏகாக்கிரத சித்தம் மட்டும் இருந்தா அவன் தீவிரவாதியா இருக்கிறான், கண்கூட பாக்குறோம். டெடிகேஷன் டு தட் ரிலிஜன். எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம்? சுடுறாங்களா இல்லையா? அவங்க மனம் எப்படி இருக்கு? புத்தி என்னாச்சு? ஜீரோ. அதான் ப்ராப்ளம் சொசைட்டில. இது பிக்கஸ்ட் ப்ராப்ளம். தப்பு பண்றதையும் எப்படி பரீட்சையில 100க்கு 100 வாங்குறானோ ஏகாக்கிரத சித்தம் இருக்கிற பையன் தப்பையும் 100க்கு 100 பண்ணுவான், இன்டெலிஜென்ட்டா பண்ணுவான். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெரி அலர்ட், வெரி வெரி அலர்ட்டா இருக்கணும். மார்க் 3 சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 வச்சிருப்பான். அதே அளவு தப்பு பண்றேன்னு போயிட்டானா 100க்கு 100 தப்பு பண்ணுவான். புரியுதுங்க? அதான் பிராமணன் கெட்டா சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே இருக்குது. அவன் கெடக்கூடாது. பிராமணத்துவம் இருக்கிறவன் கெட்டானா அழிஞ்சிருவான், மற்றவங்களையும் அழிச்சிருவான். பி அலர்ட். அதான் சொல்லி யோகீஸ்வரக. அதுதான் சொல்ல இந்த இடத்துல யோகீஸ்வரகனா
ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி மெச்சூரிட்டிக்கு போகணும். எமோஷனல் growth should grow with புத்தி. ரெண்டும் டிராவல் ஒன்னாகணும். அவனுடைய மென்டல் growth எப்படி போயிட்டு இருக்குதோ ஒரு ஏகாக்கர சித்தம் அந்த அளவுக்கு இங்க என்ன போயிட்டே இருக்கணும் உள்ள ஃபீடு. ஏன்னா மனிதன் கண்டுபிடித்த விஷயத்தெல்லாம் எங்கேயும் சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்தா போதும், அவ்வளவுதான். வெல் இன்ஃபார்ம்டு புத்தி, which is well informed புத்தி. The புத்தி with சாஸ்திர ஞான is a well informed. ஏன் அது கொடுத்தது இறைவனுடைய அறிவு. இது என்னுடைய மனதிலிருந்து வந்த அறிவு. எப்போ என் மனதுல தோன்ற அறிவுன்னு ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ that will be off baked only. அது எப்ப இறைவனுடைய அறிவா நீங்க அந்த குழந்தைக்குள்ள கொண்டு செலுத்துறீங்களோ அது என்ன ஆகும், மென்டலும் சரி புத்தியும் சரி, மனம்ங்கிறது ரெண்டு மென்டல் growth will be in proper way. Consider this point. யோகீஸ்வரகா அவங்கதான் கரையை கடக்க முடியும். இல்லைன்னா அந்த பையன் எதுல மாட்டிக்கிறான், ஆசை. ஏன்னா ஆசையை விடுபடுவதற்கு உண்டான முயற்சி இங்க செய்யலையே. மனதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆசையிலிருந்து விடுபடுவதற்கு, காமத்திலிருந்து விடுபடுவதற்கு, கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு மனதை அடக்கினா போதுன்னா டெம்பரரியா அவன் ரிலீஃப் கிடைக்கும். ஆனா பெர்மனண்டா அவன் எதுல இருந்து விடுபடாது. காம குரோத மத மாசரி கர்மயோகம் இல்லாமல் அந்த ஒரு கான்செப்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. மனதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், ஐ எம் நாட் கர்மயோகத்திலே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலீன்னா கண்டிப்பா ஏன்னா அது இறைவன் போட்டு கொடுத்த டிசிப்ளின் லைஃப். அங்க போனா மட்டும்தான் அவங்க எதுல இருந்து விடுபட முடியும், காம குரோத தோஷ் எல்லாத்துல இருந்து விடுபட முடியும். அப்பதான் மைண்டில் எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவன் நல்லவனாக இருப்பான். நல்ல மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது, அவன் நல்ல குட் சிட்டிசன் ஆஃப் பாரதா இருக்கணும். அவன் குட் சிட்டிசன் ஆஃப் பாரத், குட் பாய் ஆஃப் அ ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸுக்கு நேர்மையானவனா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு நேர்மையானவனா இருக்கணும், அம்மா அப்பா மேல ஒரு அஃபெக்ஷன் லவ் இருக்கிறவனா இருக்கணும், தேசத்து மேல பக்தி இருக்கணும். இதுதாங்க முக்கியம். வெறும் 100க்கு 100 நான் 100 வாங்கி என்ன பண்ண போறான். இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாக் ஹோல் விழுந்து, அதான் சொன்னேன், தப்ப எப்படி பண்ணுவான், எப்படி மாத்து 100க்கு 100 வாங்கினானோ தப்ப பர்ஃபெக்டா பண்ணுவான். யாருக்கு தெரியாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அழகா பண்ணுவான். சோ பெரியோர்கள் மகா யோகிகள் விசுத்த, இப்பதான் சொன்ன பாருங்க, விசுத்த மனம். அவனுக்கு எப்படி அந்த மனம் என்ன ஆகுது, சுத்தமாயிருது. சுத்தம் நாட் பை டூயிங் மெடிடேஷன் மனம் சுத்தமாகாது. அங்க ஏகாக்கர சித்தம் தான் கிடைக்கும். சுத்தம் எப்ப ஆகும், புத்திக்குள்ள நீங்க எப்ப சாஸ்திர ஞானத்தை கொடுக்குறீங்களோ அப்பதான் மனம் என்ன ஆகும், ராக துவேஷ காம கர்மத்திலிருந்து விடுபடும். அப்ப சுத்த மனம், விசுத்த மனசக, சுத்தமான மனதுள்ளவன் நந்தந்தி, he will dance. நந்தந்தின டான்ஸ், சந்தோஷமாக இருப்பான். அந்த எதுக்குள்ள போய் மாட்டான் அந்த பையன், ஒரு முதலைக்குள்ளையோ நீர்க்காக்கையினாலையோ எதனாலையும் மாட்டாம, சுழல் எதுலயும் மாட்டாம அவன் என்ன பண்ணிடுவான், கரையை அழகா, வாழ்க்கைங்கிற கரையை அழகாக அந்த கரையை கடந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் பண்ற பையன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாலும், அதை பத்தின அத்தனை விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் முதலையிலையும் மாட்டிக்க மாட்டான், சுழலையும் மாட்டிக்க மாட்டான், நீர்க்காக்கையினாலும் அவன் மாட்டிக்க மாட்டான், அலைகள் கொந்தளிக்கிற அலைகளாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், மாட்டிக்கொள்ள மாட்டான். மன ரதம் பகல் கனவுலையும் போய் என்ன பண்ணிக்க மாட்டான், எல்லாத்திலையும் அவன் மாட்டிக்க மாட்டான். எப்போ, அதுதான் இப்ப முக்கியம். புத்தி வெல் இன்ஃபார்ம், சாஸ்திர யுக்த புத்தி. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட புத்தின்னு வருது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த புத்தி வெல் இன்ஃபார்ம்டு, இங்கிலீஷ் சொன்னதுக்கு வெல் இன்ஃபார்ம்டு புத்தி இருக்கிறவன் இதுல எதையுமே மாட்டிக்காம அழகா அந்த குழந்தை என்ன பண்ணும், it will cross over that river happily and reach the shore. So that அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சம்சார கடலை கடந்து that boy or a girl அது எல்லாம் நம்மளும் தான், we can have a happy life. அதுல போய் மாட்டிக்காம we can have a happy life. So சாஸ்திர யுக்த புத்தி பெறணும்னு நாமளும் நினைக்கணும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவன் தான் he can cross over. வெறும் தியானம் மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அது மட்டும் கொடுத்தா நம்மளால புத்தி, சாஸ்திர புத்தி இல்லாத போது அவன் என்ன பண்றான், 100% சரி தவறை. ஏன்னா நம்ம பார்க்கிற போது பாத்தீங்கன்னா தப்ப 100% பண்றானுங்க பசங்களும் சரி பொண்ணுகளோ யாரா இருந்தாலும், பெரிய யாரா இருந்தாலும் பாருங்க, அதுல கொஞ்சம் கூட மனசுல நம்ம கேட்கறோம் இல்லையா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா,
அப்படி நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. ஏன் யோசனை பண்ணுங்க, ஏன்? அவனும் இறைவனுடைய படைப்பு. என்ன உள்ள நடந்தது, கோல்மால் என்ன நடந்திருக்குன்னு யோசனை பண்ணணும். அவன் அப்படியே பிளாங்கா பிளேம் பண்ணிடக்கூடாது. இந்த பசங்க எல்லாம் மோசம், இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, அப்படி பண்ணிட்டு நம்ம அப்படி சேஃபா உட்காந்து கூடாது. ஏன் இந்த பசங்க இப்படி பண்றாங்க? சொசைட்டில ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த பொறுப்பு எனக்கும் இருக்குது. அது யாரோ பண்றாங்க, உட்காந்து காசிப்பிங், அவன் அந்த பையன் இப்படியாமா, அந்த பொண்ணு இப்படியாமா, அதுக்கு எனக்கும் நீ அது நடக்கிறதுக்கு நானும் என்னது, எல்லாமே டோட்டல். 10 மரங்கள் 1000 மரங்கள் கோடி மரங்கள் ஒண்ணு சேர்ந்துதான் வனம்னு ஒண்ணு ஆயிருக்குது. அந்த வனத்துல ஒரு ட்ரீல ப்ராப்ளம்னா கண்டிப்பா அது எல்லா ட்ரீயும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு மரத்துல தீ பிடிச்சதுன்னா என்டையர் ஃபாரஸ்ட் என்ன ஆகுது, அழிகிறமா இல்லையா? காடே அழியுதா இல்லையா? நாம எப்படி பாக்குறோம், ஹே அந்த அந்த மரத்துல தீ பிடிச்சிருச்சு, எங்க பசங்களுக்கு எங்களுக்குலாம் ஒண்ணு இல்ல, அந்த மரத்துல தீ பிடிச்சிருச்சு. அந்த உன் வீட்டுல தீ பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? திங்க் ஆஃப் இட். ஒருத்தரும் திங்க் பண்ணுங்க. அப்படி வனத்துல உட்காந்து, வனம் யார் வனம் ஆச்சுங்களா, எல்லாம் டோட்டலி எல்லாம் இன்டர் கனெக்டட். நம்ம யாரும் தனியெல்லாம் யாரும் கிடையாது. எப்படி ஒரு மரம் மற்ற மரத்தோட கனெக்ட் ஆயிருக்குதோ அந்த மாதிரி சமுதாயத்தில் வனத்தில் ஒரு மரம் எரியுதுன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு இன்னும் பக்கத்துல இருக்கிற அர்த்தம், இன்னும் பிடிக்கலன்னு அவ்வளவுதான் அர்த்தம். அந்த தப்பு அந்த தவறு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நம்மள அடுத்த ஜெனரேஷன் உட்காந்துருக்குல்ல வீட்டுல, அந்த தப்பு நம்ம வீட்டுல வராம இருக்கிறதுக்கு என்ன கேரண்டி? சோ வி மஸ்ட். அப்பதான் என்ன தெரியும், ஐயோ கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரும். இப்படி நம்ம இவ்வளவு கத்திருக்கமே அதை என்ன பண்ணி ஆகணும் நம்ம. இதுதான் ஈஸ்வர சங்கல்பம். ஆனா சொந்த சங்கல்பம் வந்து தடுக்கும். ஈஸ்வர சங்கல்பம் என்ன, கத்துக்கிட்டியா குடு, கன்சியூமர் பி கான்ட்ரிபியூட்டர்ங்கிறது ஈஸ்வர சங்கல்பம். நீங்க நடுவில் கொண்டாந்து என்ன விடுறீங்க, சொந்த சங்கல்பம். இதெல்லாம் இந்த இது வரைக்கும் என்னால முடியாதுங்க, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறினா தாங்க என்னால கொடுக்க முடியும், ஏதோ இதெல்லாம் சொந்த சங்கல்பம். அது ஈஸ்வரோட சங்கல்பத்தை ஈஸ்வரன் ஓரொரு நிமிடமும் என்னுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய சங்கல்பத்தை என் மூலமாக நிறைவேற்ற அப்படின்னா எல்லாத்தையும் என்னை மட்டும் இல்ல, ஈஸ்வரன் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்குள்ள ஒருத்தருட்டி பேசிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய சங்கல்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. ஏன்னா அந்த சங்கல்பத்துல போனாதான் உலகம் will flourish. அது பெரிய ஜெயிண்ட் வீல் அழகா சுத்தணும்னா ஒருத்தருக்குள்ள ஈஸ்வர சங்கல்பம் உள்ள வரணும். அவரும் உள்ள வராரு, அவருடைய சங்கல்பம் வருது. ஆனா நமக்குள்ள இருக்குது இந்த ஒரு அகங்காரன் ஒரு பேய். அது என்ன பண்ணு, நடுவில் வந்து பூந்து அவர் சொல்றது பேசுறது எதையும் கேட்க விடாது, அடைச்சிட்டு நான் நினைக்கிறேன் இது சரி, எனக்கு இது ஒத்து வராது. ஈஸ்வரனை உள்ள பேசுறதே கேட்காதவங்களுக்கு பிட்டியபிள் சிச்சுவேஷன். நீங்க ஒருத்தரும் இன்ட்ரோவர்ட்ட போய் பாருங்க, ஈஸ்வரன் ஒரு செகண்ட் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். பை எக்ஸ்பீரியன்ஸ் அனுச்சு சொல்றேன். நீங்க கிஃப்ட் எடுங்க, உங்களுக்கு எப்ப மனம் வந்து சுத்தமாகுதோ அழகா வந்து உட்காந்துருவார். ஈஸ்வரன் வந்து உங்க மனசுல உட்காரணும், உங்ககிட்ட பேசணும். அவர் பேசிட்டு தான் இருக்காரு. நம்பிட்டு இருக்கிற மனசு இருக்கிற அஷ்டத்துல அந்த சத்த காதுல விழுகிறது இல்ல. பொல்யூட்டட் ஏர் ரிவர் அது மாதிரி வச்சுக்க, அதனால நம்ம காதுல வந்து விழுகல. நீங்க மனதை நல்லா சுத்தம் பண்ணி பாருங்க. ஈஸ்வரன் பேசுறது ஒரு செகண்டும் கேட்கும், ஒரு செகண்டும் கேட்கும். அப்போ கேட்டாலும் சில பேரு இந்த அகங்காரக்கு வரைக்கும் என்ன பண்ணிடுறது, மன சுத்தமா இருக்கும். அகங்காரக்குனால தன்னுடைய சொந்த எண்ணங்களை கொண்டாந்து உள்ள விட்டுறது. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் இப்படி முடியாது, உள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவரு. திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் கரெக்ட், அதான் மனசாட்சின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கரெக்ட் உள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஒன்னா மனதில் இருக்கிற அழுக்குனால அந்த சத்தமே கேட்கறது இல்ல அழுக்கெல்லாம் நாங்க லீவ் பண்ணிட்டனால என்ன உட்காந்துருக்காங்க, அகங்காரம் வந்திருக்கும். அது வில் நாட் அலோவ். நீ இப்படி பண்ணு, அது நமக்கு தெரியும், அவங்க சொல்றாங்க, சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் நம்ம பத்தி நம்ம பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா என்ன, நம்ம பிரச்சனைக்கு இப்படித்தான். இதெல்லாம் என்ன சொந்த சங்கல்பம். நீங்க பாருங்க லைஃப்ல ஈஸ்வர சங்கல்பத்துல போய் உட்கார்ந்து பாருங்க. தட் இஸ் லைஃப். ஆனந்தம். He will take care of everything, anything. எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்குவார். ஏன்னா அவன் பேச்சு கேட்கறதில்ல. நான் எங்க அம்மா பேச்சு கேட்கறேன், எங்க அம்மாக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இப்ப ஈஸ்வரன் பேச்ச நான் கேட்கறேன்னா ஈஸ்வரனுக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிளீஸ் ட்ரை டு கம். அது 2 பண்ணணும். மனம் சுத்தமாகணும், அகங்காரத்திலிருந்து விடுபடணும். இதை 2 விடுபட்டீங்கன்னா அவர் அப்படியே நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். ஒரு செகண்டு பேசுவார். அதை கேட்டு நம்ம செய்ய வேண்டியது அவ்வளவுதானே. ஈஸியா வாழ்க்கை லைஃப் அவ்வளவு அழகா போகுது. ஏன் பண்ணக்கூடாது? ட்ரை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.